மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளிலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து இந்த ஓய்வு நாளின் காலையின் பொழுதை நாங்கள் காண்பதற்கு எங்களுடைய கண்களை நித்திரை என்று விழிக்கச் செய்த தயவிற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவ சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து கர்த்தருக்கு ஏற்ற சிகிச்சை நாம் பலப்பட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். இன்றைய தினத்தில் நாம் பிரசங்கியின் புஸ்தகத்தில் இருந்து ஒரு செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். என்ன என்றால், ஞானி சொல்லுகிறார், பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனத்தில், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நீ எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறாயோ அதை உன் பலத்தோடே செய். அதற்கு காலதாமதமோ மற்றவர்களுடைய ஆலோசனையோ ஒன்றும் கேட்க வேண்டாம். தேவன் உனக்கு ஒத்தாசை அருள்வார். ஏனென்றால் இக்காலதாமதம் செய்தால் ஒருவேளை ஜீவன் எடுபட்டு போனால் நீ மண்ணுக்கு உள்ளே செல்லும்போது அங்கு செய்கையோ எந்தவித வித்தையோ அங்கு நீ பார்க்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே நீ பிரயாசப்படுகிற பங்கு இதுதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானித்து பார்த்தால், என்னாகம புஸ்தகத்திலே 13வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தால் அதில் ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். என்னாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம், மன்னிக்கவும், என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றார். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு அங்கு யோசுவா ஆண்டவருடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும்போது அவர்கள் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு போன போது அந்த தேசத்தின் வளமையை குறித்து அவர் சிந்திக்கும்போது அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தருணத்திலே நாம் தேசத்தை இப்பொழுதே சுதந்திரித்து கொள்ள வேண்டும், காலதாமதம் செய்ய வேண்டாம் என்று அவர் ஜனங்களை அவர் சொல்லி காண்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நமக்கு எது நேரிட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 நாளாகம புஸ்தகம் 22வது அதிகாரம்
அங்கு 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றார். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பிரயாசங்களை நாம் அறிவோம். ஆனாலும் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்பி கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்று கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு செல்வதற்கு நீங்கள் தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கேட்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற காரணங்கள் என்ன என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். மேலும் அவர் சொல்லுகிறார், 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் அங்கு 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்வட்டும். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் படுகிற பிரயாசங்கள் சற்று பின்தங்கிய நிலையில் காணப்பட்ட போதிலும் அவருடைய தகப்பனாகிய தாவீது சொல்லுகிறார், நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் நீ எதை நினைத்தாயோ அதை கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு பலத்தை கொண்டு நீ அதை கட்டி முடி. கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ பயப்படவும் கலங்காமலும் இருக்க வேண்டும். நீ செய்ய நினைத்தது எதுவோ அதை இப்பொழுதே செய்து முடி. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீ எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாலும் சரி, அதை உடனே செய், உன்னுடைய பலத்தோடு செய். தேவன் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். அன்பு பிள்ளைகளே, இதில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சத்தியங்கள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், யாக்கோபின் புஸ்தகத்திலே யாக்கோபு பக்தன் சொல்லுகிறார், இருமனம் உள்ளவன் தன் கிரியைகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அன்பு பிள்ளைகளே, 2 மனம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய காரியத்தில் சித்தி பெற மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:8. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவங்களை பார்க்கும்போது நமக்கு தேவனுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களை எப்படி நாம் பார்க்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்த்தால், கர்த்தர் நமக்கு எல்லா நிலைகளிலும் இருமனம் கொண்ட பிள்ளைகளோடு அவர் ஒரு நாளும் இருக்க மாட்டார். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவர் இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நாம் செய்ய வேண்டுமென்று தீர்மானிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சத்துரு தடை பண்ணுவான். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டுமென்று நினைக்கிற காரியத்தை உனக்கு இருக்கிற பலத்தோடு தேவ ஒத்தாசையோடு அதை செய்து முடித்து விடு என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ அனுகூலத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறோமோ, ஒருவேளை ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ, ஒருவேளை வேதம் வாசித்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ, அந்த தீர்மானத்தை நாம் உடனே செய்து முடிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் காலதாமதம் செய்யவே கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய அந்த ஞானத்திலே நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பலன், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், நீ கலங்காதே திகையாதே என்று சொல்லுகிறார். பயப்பட வேண்டாம். இந்த காரியத்திலும் தேவனை தேடுகிற ஒரு அனுகூலத்தில் நாம் எந்த சூழ்நிலையில் பயப்படவோ, நாம் அதை குறித்து கலங்கவோ வேண்டாம். இது நடக்குமா நடக்காதா என்கின்ற எண்ணம் நமக்குள் வேண்டாம். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அந்த செய்கையை கர்த்தருக்கு உண்மை உத்தவமாய் நாம் செய்து அவருடைய பலத்தை கேட்டு, ஆண்டவரே எனக்கு அந்த பலத்தை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் கேட்டு அந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு அனுப்பும்போது நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக மட்டும் நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் சேருவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நல்ல வாக்கு எங்களோடு இருந்து நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய பலத்தை கொண்டு அதை உடனே செய்வதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தரல நீர் கிருபை செய்யும். எத்தனையோ பிள்ளைகள் இருமனம் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் பலனற்று போனதை நாங்கள் பார்க்கிறோம். இருமனம் உள்ளவர்களே, உங்களை சீர்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். இருமனம் உள்ளவன் தன் வழியில் நிலையற்று இருக்கிறான் என்று சொல்லுகிறீர். ஆம் ஆண்டவரே, செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த காரியத்தை உம்முடைய பலத்தோடு நாங்கள் செய்வதற்கு எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.